ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வே ஜாப் ஆர்ஆர்பியில் என்டிபிசிக்கான வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இதோட பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். இதில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு இந்த அக்டோபர் 20 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் விண்டோ வந்து அக்டோபர் 21 நவம்பர் 20 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முதல்ல குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வந்து 3416, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து 921, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து 638, ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் 615, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து 161, டிராஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 59 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் க்ரைட்டேரியாவை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும், அதாவது பேச்சுலர் டிகிரி ஏதாவது ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு வரவங்க எல்லாருக்கும் இந்த டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 33 வயசு வந்து இருக்கணும். ஆஸ் ஆஃப் ஜான்வரி 1, 2026 ஓகேங்களா. ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு சில ரிலாக்ஸேஷனும் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிஸ் எல்லாருக்குமே 500 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி ஏதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ரூபா பே பண்ணணும், ரீஃபண்ட் வந்து 400 ரூபா நம்மளுக்கு வரும். இது வந்து ஜென்ரலுக்கும் ஓபிசி கேட்டகரிஸ்க்கும். அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து 250 ரூபா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்க, ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பாஸ் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ரீஃபண்ட் வந்துடும். ஓகேங்களா. இதான் வந்து எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும். ரெக்கார்டு டாக்குமெண்ட் என்னென்னலாம் வேணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், ஸ்கேன்டு சிக்னேச்சர் வேணும், 10th மார்க் ஷீட் வேணும், டிகிரி ப்ரொவிஷ்னல் இல்லை கிராஜுவேட் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் கார்டு வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து தேவையான ஆவணங்கள், ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுதான். இது இல்லாமல் வேறு செப்பரேட் கேட்டகரிஸில் இருக்கீங்க, பிடபிள்யூபிடி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான செப்பரேட் சர்டிஃபிகேட்டும் இதில் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து ஜென்ரல். நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இந்த லிங்க்கு தான். அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் நான் பின் பண்ணி போடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்பில் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதிலே வந்து முக்கால்வாசி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கவர் பண்ணிவிடுவோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக செக் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கொஷின் இருக்கும். ஸோ நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டான rrbchennai.gov.in அந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஆர்ஆர்பிக்குன்னே செப்ரேட்டாக வச்சுருக்க கவர்மெண்ட் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்டில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டிலே வந்து இருக்கும் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட். அதில் ஓப்பனிங் டேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம், க்ளோசிங் டேட் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இதில் கீழே வந்து வியூ நோட்டிஃபிகேஷனில் ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்தமாரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட வெரிஃபைக்காக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்மளை சைன்இன் பண்ண சொல்லும்.
ஆர் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டரே பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் அகைன் அப்படின்றது வந்து கேட்டிருக்கோம். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து வந்தாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 21 ஹிந்திக்கும் ஒன்று வந்திருக்கு, ஜென்ரலாக ஒன்று வந்திருக்கு. ஸோ அதில் அப்ளை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ளே போகிறோம். ஆர்ஆர்பியை சைன்இன் பண்ணணும் அப்படின்னா 2 வேஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆதார் மூலிமா லாகின் பண்ணலாம், இன்னொன்று ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல் மூலிமா லாகின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆதார் மூலமா லாகின் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். அதே மாதிரி அதில் உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஓடிபி வந்து நீ என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ ஹியர்பை அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இது யாருக்கு அப்படின்னா ஆர்ஆர்பி அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணவங்களுக்கு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா சைன் இன் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி லாகின் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்டே நம்மளுக்கு இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி கிரியேட் அன் அக்கௌண்ட், அதாவது 2024-25 ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கிறவங்க மட்டும் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தே ஷுட் லாகின் யூஸிங் சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெப்சைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இருந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஆகணும். 2 டைம்ஸ் உங்களோட யூசர் நேம் வந்து லாகின்ல இருக்கக்கூடாது. ஆல்ரெடி பண்ணியிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்கட் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா லாகின் பண்ணணும். ஓகே, கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நேஷ்னாலிட்டி ஃபஸ்ட்டு மேண்டட்டரியாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நேஷ்னாலிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து 1 by 1 எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் கேட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நேமு, திரும்பவும் வந்து ஃபுல் நேம் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. ஜெண்டரும் அதேமாதிரி 2 தடவை கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேமும் அதேமாதிரி 2 தடவை வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மதர் நேமும் 2 தடவை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்க முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஆக்டிவில் இருக்க இமெயில் அட்ரஸாக மட்டும்தான் கொடுக்கணும். அதேமாதிரி இமெயிலில் ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு, ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி போய் வெரிஃபை பண்ணணும். இல்லை வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டா இல்லை எது நீங்கள் கிளிக் பண்ணி ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு எது ஞாபகமாக இருக்குமோ அந்த மாதிரியான பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்ற கேப்சாவை வந்து கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கொஷின் மார்க் இருக்கும். ஸோ ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் செப்பரேட் வீடியோ உங்களுக்காக வந்து போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த நியூஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ. டாடா.